தியானம் மற்றும் கனவு இரண்டும் மனித வாழ்வில் மிக ஆழமான மற்றும் நுண்ணிய ரகசியங்களை தன்னுள் கொண்டவை. தியானம் என்றால் மனதை அமைதியாக்கி அதன் ஆழத்தில் செல்லும் பயணம். கனவு என்றால் மனதின் மறைப்புறச் செயல்பாடுகளின் வெளிப்பாடு. மனிதன் தூக்கத்தில் இருக்கும்போது அவரது மனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் அந்தச் செயல்பாட்டின் வெளிப்பாடே கனவு ஆகும். நாம் தினசரி வாழ்வில் அனுபவிக்கும் உணர்ச்சிகள், சிந்தனைகள், ஆசைகள், பயங்கள், சந்தோஷங்கள் ஆகியவை அனைத்தும் தூக்க நிலையில் ஒரு வகையான காட்சிகளாக வெளிப்படுகின்றன. அதுவே கனவுகள். கனவுகள் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றின் பின்னால் ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் இருக்கின்றன. ஒருவரின் மறைமனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள், பயங்கள், சின்னங்கள் அனைத்தையும் கனவு வெளிக்கொண்டு வருகிறது. மறுபுறம் தியானம் என்பது விழிப்புணர்வுடன் கூடிய உளப்பயணம். தியானம் செய்யும்போது மனம் வெளிப்புற உலகில் இருந்து விலகி உள்நோக்கி பயணிக்கிறது. அந்த நிலைமையில் மனதின் அடித்தளத்தில் புதைந்திருக்கும் சிந்தனைகள் கனவு போன்ற காட்சிகளாக சில சமயங்களில் தோன்றுகின்றன. அதனால் தியானமும் கனவும் ஒன்றோடொன்று ஆழமாக தொடர்புடையவை. பண்டைய இந்திய ரிஷிகள் கனவுகளை சாதாரண காட்சிகளாக மட்டுமே பார்க்கவில்லை. அவை ஒரு அறிகுறி, ஒரு வழிகாட்டல், ஒரு ஆன்மீக அனுபவம் என கருதப்பட்டன. அதேபோல பல உளவியல் விஞ்ஞானிகள் கனவை ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கருவியாக கருதி அதில் மறைந்திருக்கும் மனதின் இரகசியங்களை தெளிவுபடுத்த முயன்றுள்ளனர். அதனால் தியானமும் கனவும் இரண்டும் சேர்ந்து மனிதனின் உளவியல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த பாட்காஸ்டில் நாம் கனவுகளை உளவியல் பார்வையில் விளக்கிக் கொண்டு போவதோடு அதே சமயம் ஆன்மீக நோக்கிலும் பார்க்கப் போகிறோம். மேலும் தியானம் மற்றும் கனவு இடையிலான தொடர்பையும் ஆய்ந்து பார்ப்போம். இது ஒருபுறம் மனித மனத்தின் மறைந்திருக்கும் இரகசியங்களை வெளிக்கொணரும் பயணமாக இருக்கும், மறுபுறம் ஆன்மீக உலகின் கதவுகளைத் திறக்கும் சாதனையாகவும் இருக்கும். கனவுகளின் உளவியல் விளக்கம். மனித வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பகுதி தூக்கத்திலேயே செலவாகிறது என்று கூறப்படுகிறது. தூக்கம் என்பது உடலின் ஓய்வு மட்டுமல்ல, அது மனதின் மறைமன அலைப்பாய்வுகளின் வெளிப்பாடும் ஆகும். அந்த தூக்க நிலையிலேயே கனவுகள் தோன்றுகின்றன. கனவுகள் தோன்றும் விதத்தை அறியாமல் நாம் எத்தனை தலைமுறைகள் வாழ்ந்துவிட்டோம். ஆனால் உளவியல் விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவ அறிஞர்கள் இந்த கனவு உலகை ஆராய்ந்து அதன் மறைந்திருக்கும் உண்மையை அறிய முயற்சி செய்துள்ளனர். மனிதனின் தூக்க நிலைகள் 4 என்று கூறப்படுகின்றன. முதலில் லேசான தூக்கம், அடுத்தது ஆழ்ந்த தூக்கம், மூன்றாவது கனவு நிகழும் தூக்கம் அதாவது ரெம் நிலை, கடைசியாக முழுமையான ஓய்வு நிலை. இதில் முக்கியமானது ரெம் ஸ்லீப் எனப்படும் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் நிலை. அந்த நிலையில் மூளையின் செயல் அதிகரித்து கண்கள் வேகமாக அசையும். அந்த நேரத்தில்தான் கனவுகள் மிக தெளிவாகவும் பலமாகவும் தோன்றுகின்றன. ஃப்ராய்ட் என்ற புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் கனவுகளை மனதின் மறைமன ஆசைகளின் வெளிப்பாடாக கருதினார். அவரின் கருத்துப்படி நாம் விழித்திருக்கும் நிலையில் அடக்கப்பட்டிருக்கும் சிந்தனைகள், ஆசைகள் தூக்க நிலையில் கனவாக வெளிப்படுகின்றன. உதாரணமாக, ஒருவரின் வாழ்க்கையில் நிகழாத ஒரு விருப்பம் கனவாக நிகழலாம். அவர் அடக்கப்பட்ட பயம் கனவாக தோன்றலாம். கார்ல் யூ என்ற உளவியல் நிபுணர் கனவுகளை இன்னும் ஆழமாக விளக்கினார். அவர் கனவுகளை சின்னங்களின் மொழி என்று கூறினார். அதாவது மனிதனின் மறைமனம் வார்த்தைகளால் பேசாது படங்களாலும் சின்னங்களாலும் மட்டுமே வெளிப்படுகிறது. அந்த சின்னங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவத்தை மட்டும் காட்டுவதல்ல, மனித குலத்தின் பொதுவான சின்னங்களையும் வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக, பாம்பு கனவுகளில் தோன்றும்போது அது ஆபத்து மட்டுமல்ல, அது சக்தியின் அடையாளமாகவும் இருக்கலாம். நீர் கனவுகளில் தோன்றும்போது அது அமைதி மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஓட்டத்தையும் குறிக்கலாம். கனவுகள் மனிதனின் உணர்ச்சி நிலையை பிரதிபலிக்கின்றன. ஒருவர் பதற்றத்தில் இருந்தால் அவரின் கனவுகள் சிக்கலானவையாக இருக்கும். ஒருவர் அமைதியாக இருந்தால் கனவுகள் தெளிவானவையாக இருக்கும். மனநோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் கனவுகள் பெரும்பாலும் குழப்பமானவையாக இருக்கும். இதன் மூலம் மருத்துவர் அவர்களின் மனநிலையை அறிய முடியும். மேலும் கனவுகள் மனிதனின் படைப்பாற்றலையும் தூண்டுகின்றன. உலகின் பல கண்டுபிடிப்புகள் கனவுகளில் தோன்றிய சிந்தனைகளால் உருவாகியுள்ளன. விஞ்ஞானி கேகுலே தனது கனவில் பாம்பு தனது வாலையே தின்று கொண்டு இருக்கும் காட்சியை பார்த்தார். அந்த காட்சி அவருக்கு பென்சேன் வளையத்தின் அமைப்பை விளங்கச் செய்தது. அதேபோல பல கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள் தங்களின் படைப்புகளை கனவிலிருந்தே பெற்றதாகச் சொன்னுள்ளனர். உளவியல் பார்வையில் கனவுகள் மூளையின் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. மூளை சேமித்து வைத்திருக்கும் தகவல்களை கனவு வழியாக ஒழுங்குபடுத்துகிறது, தேவையற்றவற்றை நீக்குகிறது,
அவசியமானவற்றை நினைவில் வைக்கிறது. அதனால் கனவுகள் நினைவாற்றலுக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் கனவுகளை சாதாரண காட்சிகள் என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. அவை மனிதனின் மனதின் ஆழமான உளவியல் செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்றன. சில நேரங்களில் எச்சரிக்கை சின்னங்களாகவும், சில நேரங்களில் படைப்பாற்றலின் கதவுகளாகவும், சில நேரங்களில் உளவியல் சிகிச்சையின் கருவியாகவும் அவை விளங்குகின்றன. ஆன்மீக நோக்கில் கனவு. கனவுகளை உளவியல் நோக்கில் பார்க்கும்போது அது மனிதனின் மனதில் பதிந்திருக்கும் சிந்தனைகள், ஆசைகள், பயங்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடாக விளங்குகிறது. ஆனால் பண்டைய ஞானிகள் கனவுகளை இவ்வளவு எளிமையாக மட்டும் கருதவில்லை. அவர்கள் கனவை ஒரு தெய்வீக அனுபவமாகவும், ஒரு ஆன்மீக அறிகுறியாகவும், ஒரு வழிகாட்டியாகவும் கருதினர். அதனால் கனவுகள் ஆன்மீக உலகின் கதவுகளை திறக்கும் விசையாக கருதப்பட்டன. வேதங்களில், உபநிடதங்களில் கனவுகள் பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக பிராதாரண்யக உபநிடதத்தில் கனவின் நிலைகள் விரிவாக விவரிக்கப்படுகின்றன. அங்கு மனிதன் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை மற்றும் துரிய நிலை என 4 நிலைகளில் வாழ்கின்றான் என்று கூறப்படுகிறது. இதில் கனவு நிலை மனிதனை அவரது மறைமனத்துடன் இணைக்கும் ஒரு இடைநிலையாக விளங்குகிறது. இந்த நிலையில் மனிதனின் ஆழ்மன சிந்தனைகள் சின்னங்களாக வெளிப்படும். அதேபோல் தெய்வீக அனுபவங்களும் அருளும் கனவின் மூலம் வெளிப்படும். புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கனவுகளின் முக்கியத்துவம் அதிகம் காணப்படுகிறது. மகாபாரதத்தில் கந்தாரியின் கணவர் திருதராஷ்டிரன் பல கனவுகளை கண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் சில கனவுகள் வரவிருக்கும் போரின் எச்சரிக்கை என கருதப்பட்டன. அதேபோல் இராமாயணத்தில் சீதை பறிக்கப்பட்ட பிறகு தாசரதர் தனது கனவில் தீய சின்னங்களை பார்த்தார். அவை வரவிருக்கும் துயரத்தின் அறிகுறியாக விளங்கின. சில கனவுகள் ஆன்மீக முன்னேற்றத்தின் படிகளை எடுத்துக் காட்டுகின்றன. பண்டைய முனிவர்கள் தியானத்தில் ஆழ்ந்தபோது அவர்களுக்கு கனவு போன்ற காட்சிகள் தோன்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை சாதாரண கனவுகள் அல்ல, அவை தெய்வீக தரிசனங்கள் என்று கருதப்பட்டன. அதனால் கனவு ஆன்மீக சாதகனுக்கு வழிகாட்டியாக இருந்தது. திபெத்திய பௌத்த மரபில் கனவு யோகா என்றொரு புனித பயிற்சி உள்ளது. இதில் கனவுகளை சாதாரணமான ஒன்றாக மட்டுமே பார்க்கவில்லை, மாறாக ஆன்மீக முன்னேற்றத்திற்கு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஒருவர் கனவில் விழிப்புணர்வுடன் இருக்க கற்றுக்கொள்வது அவரின் மனதின் கட்டுப்பாட்டை அதிகரிக்கிறது. இது ஆழ்ந்த தியான நிலைகளுக்கான அடிப்படையாக விளங்குகிறது. இந்திய சிவசக்தி மரபிலும் கனவுகளுக்கு சிறப்பான இடம் உண்டு. குண்டலினி சக்தி எழும்பும்போது கனவில் பல தெய்வீக சின்னங்கள் தோன்றும் என்று ஞானிகள் கூறியுள்ளனர். பாம்பு, தீ ஜுவாலை, மலர், ஒளி போன்றவை அனைத்தும் ஆன்மீக எழுச்சியின் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. இவை சாதாரண கனவு அல்ல, ஆன்மீக அனுபவங்கள் என்று கருதப்படுகின்றன. கனவு என்பது ஆன்மீக உலகுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு பாலமாக விளங்குகிறது. பல சான்றோர்கள் தங்கள் குருவின் தரிசனத்தை கனவில் பெற்றதாகச் சொன்னுள்ளனர். அவர்கள் சந்தேகத்தில் இருக்கும்போது கனவில் குரு வந்து சரியான வழி காட்டியதாகவும் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளனர். இத்தகைய கனவுகள் சாதாரணமாக விளக்க முடியாதவை, ஆன்மீக அருளாகவே கருதப்படுகின்றன. அதனால் ஆன்மீக பார்வையில் கனவு என்பது மனதின் விளையாட்டு மட்டுமல்ல, அது ஆன்மாவின் ஆழ்ந்த அழைப்பும் ஆகும். கனவுகள் மூலம் மனிதன் தன்னுடைய உள்மனத்தையும் அதே சமயம் தெய்வீக உலகத்தையும் இணைக்க முடிகிறது. கனவு என்ற கதவு திறக்கப்படும் போது அது மனிதனை உயர்ந்த அறிவு மற்றும் ஆன்மீக சிந்தனை நோக்கி வழிநடத்துகிறது. தியானம் மற்றும் கனவு தொடர்பு. தியானமும் கனவும் வெளிப்படையாக பார்த்தால் வேறு வேறு உலகங்களைச் சேர்ந்தவை போல தோன்றினாலும் உண்மையில் இரண்டுக்கும் இடையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. தியானம் என்பது விழிப்பு நிலையில் மனதை உள்நோக்கி நடத்தும் ஒரு செயல். ஆனால் கனவு என்பது தூக்க நிலையில் மனதின் மறைமன வெளிப்பாடு. இரண்டும் மனதின் ஆழங்களை தொடும் 2 பாதைகள் என்று கூறலாம். தியானத்தில் முதலில் மனம் வெளிப்புற உலகிலிருந்து விலகி உள்நோக்கிச் செல்கிறது. அந்த நேரத்தில் பல சிந்தனைகள், படிமங்கள், காட்சிகள் தோன்றும். சில சமயங்களில் அந்த காட்சிகள் கனவு போன்றதாக இருக்கும். ஒருவர் தியானத்தில் முழுமையாக ஆழ்ந்தபோது அவருக்கு வெளிப்படும் காட்சிகள் அவரின் மறைமனத்தில் புதைந்திருக்கும் சின்னங்கள் ஆகும். இதுவே கனவு நிலையுடனான ஒற்றுமையை உணரச் செய்கிறது. உதாரணமாக, தியானம் செய்யும் ஒருவர் திடீரென்று பசுமையான காடு, ஒரு ஆற்றங்கரை அல்லது ஒளிமிக்க மண்டபம் போன்ற காட்சிகளை பார்க்கலாம். இவை அவரின் மனதில் மறைந்து கிடக்கும் சின்னங்கள். தியானத்தின் அமைதியான நிலையில் அவை வெளிப்படுகின்றன. இதேபோல் கனவில் நாம் பார்த்துவிடும் காட்சிகளும்
மனதின் மறைமன வெளிப்பாடே. அதனால் தியானம் மற்றும் கனவு இரண்டும் ஒரே மன உலகின் இரண்டு கதவுகள். தியானத்தின் போது கனவு போன்ற அனுபவம் வரும் காரணம் நம் மூளை அலைகளில் உள்ளது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் நாம் விழிப்பில் இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் ஆட்சி செய்யும். ஓய்வு நிலைக்கு சென்றால் ஆல்பா வேவ்ஸ் ஆதிக்கம் செலுத்தும். ஆழ்ந்த தியானத்தில் அல்லது கனவில் தீட்டா வேவ்ஸ் அதிகமாகும். ஆழ்ந்த தூக்கத்தில் டெல்டா வேவ்ஸ் காணப்படும். தியானமும் கனவும் ஒரே அலைநிலையில் நடந்து கொள்கின்றன. அதனால் ஒரே மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. தியானத்தில் தோன்றும் கனவு போன்ற காட்சிகள் பல சமயங்களில் வழிகாட்டும் அர்த்தத்தையும் தருகின்றன. ஒருவர் குழப்பத்தில் இருக்கும்போது அவர் தியானத்தில் கண்ட காட்சிகள் அவருக்கு வழிகாட்டும் விதமாக அமையும். இது பண்டைய முனிவர்களால் அனுபவிக்கப்பட்ட உண்மை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதேபோல் ஆன்மீக பாதையில் கனவுகளும் வழிகாட்டும் சக்தியாக இருக்கும். மேலும் தியானத்தில் நாம் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம். அதேபோல் கனவில் விழிப்புணர்வுடன் இருக்க கற்றுக்கொள்வது சாத்தியம். அதற்கு லூசிட் ட்ரீமிங் என்று பெயர். இது தியானத்தின் நீடிப்பு போலவே கருதப்படுகிறது. தியானத்தில் ஒருவர் எப்படி சிந்தனையை உணர்ந்து அவற்றை கட்டுப்படுத்துகிறாரோ அதேபோல் கனவில் இருக்கும்போது அந்த கனவு கனவுதான் என்று உணர்ந்து அதனை இயக்கும் திறன் வளர்த்துக்கொள்ள முடிகிறது. இது ஆன்மீக முறையில் கனவு யோகா என அழைக்கப்படுகிறது. அதனால் தியானமும் கனவும் மனிதனின் மனத்தின் இரகசிய அறைகளில் நம்மை அழைத்துச் செல்லும் இரண்டு வேறுபட்ட கதவுகள். தியானம் விழிப்பு நிலையில் திறக்கும் கதவு, கனவு தூக்க நிலையில் திறக்கும் கதவு. ஆனால் இரண்டும் ஒரே மனத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. உளவியல் ரகசியங்கள். மனித மனம் என்பது ஒரு பெருங்கடலின் போன்றது. மேற்பரப்பில் நாம் விழிப்புணர்வுடன் அனுபவிக்கும் சிந்தனைகள், ஆசைகள், உணர்வுகள் அலை போல மேலே தோன்றுகின்றன. ஆனால் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் பல சின்னங்கள், பல அனுபவங்கள், பல விருப்பங்கள் மனதின் மறைமனமாக சிக்கித் தங்கி இருக்கின்றன. கனவு என்பது அந்த மறைமனத்தின் கதவை திறந்து காட்டும் நிகழ்வு ஆகும். அதனால் உளவியல் பார்வையில் கனவுகள் மிக முக்கியமான இடம் பெறுகின்றன. புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் சிக்முண்ட் ஃப்ராய்ட் தனது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற நூலில் கனவுகளை விரிவாக விளக்கினார். அவர் கனவுகளை மறைமன ஆசைகளின் நிறைவேற்றம் என்று கூறினார். ஒருவரின் வாழ்க்கையில் பூர்த்தியடையாத ஆசைகள் கனவுகளில் பூர்த்தியடைகின்றன. ஒருவர் வெளியில் சொல்ல முடியாத ஆசைகள் கனவின் வடிவில் தோன்றுகின்றன. உதாரணமாக, ஒருவருக்கு ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமென்ற ஆசை இருந்தும் அது அவரால் முடியாமல் போயிருந்தால் அந்த ஆசை கனவில் பூர்த்தியடைகிறது. ஃப்ராய்டின் கூற்றுப்படி கனவின் பின்னால் எப்போதும் ஒரு ஆசை மறைந்து கிடக்கும். ஆனால் கார்ல் யூங் என்ற மற்றொரு உளவியல் மாபெரும் சிந்தனையாளர் ஃப்ராய்டின் கருத்தை விரிவுபடுத்தினார். யூங் கனவுகளை தனிப்பட்ட ஆசைகளின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல, அது மனித குலத்தின் பொதுவான சின்னங்களை வெளிப்படுத்தும் கருவி என்றும் கூறினார். அவர் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் என்றொரு புதிய கருத்தை முன்வைத்தார். அதாவது ஒவ்வொரு மனிதனின் மறைமனத்தில் மட்டுமல்ல, மொத்த மனித குலத்தின் அனுபவங்களும் சின்னங்களும் ஒரு ஆழத்தில் பதிந்திருக்கின்றன. அதனால்தான் உலகம் முழுவதும் வேறு வேறு கலாச்சாரங்களில் ஒரே மாதிரியான சின்னங்கள் கனவுகளில் தோன்றுகின்றன. உதாரணமாக, பாம்பு கனவில் தோன்றும்போது சிலருக்கு அது பயத்தை உருவாக்கும், சிலருக்கு அது சக்தியை குறிக்கும். அதேபோல் நீர் கனவில் தோன்றும்போது அது அமைதியையும் வாழ்க்கையின் ஓட்டத்தையும் குறிக்கும். யூங் இந்த சின்னங்களை ஆர்க்டைப்ஸ் என்று அழைத்தார். அவை மனிதனின் மறைமனத்திற்கான பொதுவான மொழி என்று அவர் கருதினார். உளவியல் பார்வையில் கனவுகள் ஒருவரின் மனநிலையை வெளிப்படுத்தும் சாளரம் போன்றவை. மருத்துவர் ஒருவர் நோயாளியின் கனவுகளை ஆராய்ந்து அவரின் உள்ளார்ந்த பிரச்சனையை கண்டறிய முடியும். ஒருவர் தொடர்ந்து பயங்கரமான கனவுகளை காண்கிறாரானால் அவர் மனதில் அடக்கி வைத்திருக்கும் ஆழமான பயம் இருக்கலாம். ஒருவர் தொடர்ந்து துன்பகரமான கனவுகளை காண்கிறாரானால் அவரின் வாழ்க்கையில் நிறைவடையாத ஆசைகள் அல்லது மன அழுத்தங்கள் இருக்கலாம். இதனால் கனவு உளவியல் சிகிச்சைக்கு ஒரு கருவியாக பயன்படுகிறது. மேலும் கனவுகள் மனிதனின் படைப்பாற்றலை தூண்டுகின்றன. விஞ்ஞானிகள், கலைஞர்கள், கவிஞர்கள் எல்லோருக்கும் கனவில் புதிய சிந்தனைகள் தோன்றியுள்ளன. கனவு உலகம் நம் தர்க்க சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பரப்பை தொடுகிறது. அதனால் அது புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் படைப்புகளுக்கும் வழிகாட்டுகிறது. கனவுகளின் உளவியல் ரகசியங்களில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், கனவு சில சமயங்களில் எச்சரிக்கை சின்னமாக வரும். மனதின் ஆழத்தில் நாம் உணராத அபாயத்தை கனவு முன்கூட்டியே காட்டிவிடும். இதை சாதாரணமாக நாம் மூட நம்பிக்கையாக கருதினாலும் உளவியல் பார்வையில் பார்த்தால் இது மறைமனம்
உணர்ந்த தகவலை வெளிப்படுத்தும் ஒரு விதமாகும். அதனால் கனவுகளை உளவியல் ரீதியாக ஆராய்ந்தால் 3 முக்கிய பங்குகளைக் காணலாம். 1. மறைமன ஆசைகளின் நிறைவேற்றம். 2. மனித குலத்தின் பொதுவான சின்னங்களை வெளிப்படுத்தும் கருவி. 3. சிகிச்சைக்கும் படைப்பாற்றலுக்கும் உதவும் கருவி. இவை அனைத்தும் மனதின் ஆழ்மன ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும் கதவுகள் ஆகும். கனவுகள் மற்றும் வாழ்க்கை வழிகாட்டல். கனவுகள் என்பது வெறும் இரவில் தோன்றும் காட்சிகள் அல்ல, அவை பல சமயங்களில் மனிதனின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் இருக்கின்றன. நாம் விழிப்புணர்வில் செய்ய முடியாத பல விஷயங்களை கனவு வெளிப்படுத்தி நமக்கு புதிய சிந்தனையையும் தீர்மானத்தையும் தருகிறது. இதனால் பண்டைய ஞானிகள் கனவுகளே இரவில் வரும் உள்மன குரல் என்று கூறியுள்ளனர். ஒருவர் வாழ்க்கையில் எந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று குழப்பத்தில் இருக்கும்போது அவர் கனவில் தோன்றும் காட்சிகள் அந்த முடிவிற்கு ஒரு அறிகுறியாக இருக்கும் என்று பலர் கூறியுள்ளனர். உதாரணமாக, வரலாற்றில் பல மன்னர்கள் அரசியல் அல்லது போரில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை கனவின் வழியாக அறிந்ததாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் மூட நம்பிக்கையாக தோன்றினாலும் உளவியல் ரீதியாக பார்த்தால் மறைமனம் எப்போதும் நம் வாழ்க்கையின் நுணுக்கங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கும். அந்த மறைமனம் கனவு வடிவில் பதில்களை தருகிறது. மேலும் கனவுகள் படைப்பாற்றலை ஊக்குவிக்கின்றன. கவிஞர்கள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள் பலர் தங்கள் படைப்புகளை கனவில் கண்ட காட்சிகளில் இருந்தே உருவாக்கியுள்ளனர். ஒருவர் விழிப்புணர்வில் அடைய முடியாத சிந்தனை கனவில் எளிதாக வந்து சேர்கிறது. ஏனெனில் கனவில் தர்க்க சிந்தனையின் கட்டுப்பாடுகள் இல்லை. மறைமனம் சுதந்திரமாக கற்பனை செய்கிறது. இதுவே படைப்பாற்றலின் கதவை திறக்கிறது. விஞ்ஞான உலகிலும் கனவின் தாக்கம் அதிகம் உள்ளது. பல கண்டுபிடிப்புகள் கனவில் தோன்றிய சிந்தனைகளின் விளைவுகள் ஆகும். ஏற்கனவே பார்த்தது போல கேகுலே தனது கனவில் பாம்பு தனது வாலையே தின்று கொண்டு இருக்கும் காட்சியை பார்த்து பென்சின் வளையத்தின் அமைப்பை அறிந்தார். அதே போல கணிதஞர் ராமானுஜனும் பல சமிக்ஞைகளை தெய்வீக கனவுகளின் வழியாக பெற்றதாக கூறியுள்ளார். இவரது கனவுகள் வழிகாட்டியாக இருந்து உலகையே மாற்றிய கண்டுபிடிப்புகளை தந்தன. சில கனவுகள் வரவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே காட்டும் என்று பலர் நம்புகின்றனர். இதனை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க இயலாமல் இருந்தாலும் பலரின் வாழ்க்கை அனுபவங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக, ஒருவர் கனவில் நடந்த விஷயம் அடுத்த நாள் அல்லது சில நாட்களில் நடந்ததாக அவர் உணர்ந்த அனுபவம் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை உளவியல் நிபுணர்கள் பிரிகாக்னிட்டிவ் ட்ரீம்ஸ் என்று அழைக்கின்றனர். இது மறைமனம் எதிர்காலத்தை கண்டுகொள்ளும் திறனை கொண்டுள்ளது என்பதற்கான சுட்டியாக கருதப்படுகிறது. வாழ்க்கையின் துன்பங்கள், சோதனைகள், கடினமான முடிவுகள் ஆகியவற்றில் கனவுகள் நமக்கு உள் வலிமையையும் வழிகாட்டுதலையும் தருகின்றன. பல ஆன்மீக சாதகர்கள் தங்கள் குருவின் தரிசனத்தை கனவில் பெற்றதாகவும் அந்த தரிசனம் அவர்களின் வாழ்க்கையே மாற்றியதாகவும் கூறியுள்ளனர். அதுபோல் சாதாரண மனிதரும் கனவில் ஒரு நல்ல வழிகாட்டுதலை பெற்றால் அதனை பின்பற்றியதன் மூலம் அவர் வாழ்க்கையில் மாற்றம் அடைந்திருப்பதை உணர முடியும். ஆன்மீக பார்வையில் வாழ்க்கையில் வரும் பல குழப்பங்களும் சந்தேகங்களும் கனவில் தெளிவு பெறுகின்றன. கனவு மனிதனை உள்ளிருந்து வழிநடத்தும் ஒரு மறைமன குரல் ஆகும். அதனை உணர்ந்து புரிந்து கொள்ளும் திறன் வளர்த்து கொண்டால் கனவுகள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டலாக அமையும். அதனால் கனவுகளை எளிதாக கவனிக்காமல் விடக்கூடாது. அவை நம்முடைய மறைமனத்தின் குரல். அது நம்மை வழிநடத்தும் ஆசிரியர். அது நம் வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்கும் வழிகாட்டி. கனவுகளை அறிந்து கொள்ளும் திறன் மனிதனை அறிவின் உச்சநிலைக்கு இட்டுச் செல்லும். தியானம் மூலம் கனவை கட்டுப்படுத்துவது. மனிதன் கனவில் முழுமையாக மூழ்கும்போது அவன் கனவு என்பது கனவு என்ற உணர்வை இழந்து விடுகிறான். அதனால் கனவு நிகழ்வுகளை அவன் உண்மையிலேயே அனுபவிக்கிறான். பயமூட்டும் கனவு வந்தால் அவன் பயத்தால் வியர்க்கிறான். இனிமையான கனவு வந்தால் அவன் மகிழ்ச்சியடைகிறான். ஆனால் அவன் விழித்தவுடன் அந்த உலகம் மறைந்து விடுகிறது. இந்த நிலையில் தியானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தியானத்தின் மூலம் கனவை உணர்ந்து அதை கட்டுப்படுத்தும் திறனை மனிதன் வளர்த்து கொள்ள முடியும். இதை நவீன உளவியல் உலகில் லியூசிட் ட்ரீமிங் என்று அழைக்கிறார்கள். அதாவது கனவில் இருக்கும்போதே அது கனவு என்று உணரும் நிலை. ஒருவர் கனவில்தான் கனவில் இருக்கிறேன் என்று உணர்ந்துவிட்டால் அந்த கனவை அவர் விரும்பியபடி இயக்கிக் கொள்ள முடியும். பறக்க விரும்பினால் பறக்கலாம். ஒரு காட்சியை மாற்ற விரும்பினால் மாற்றலாம். ஒருவரை சந்திக்க விரும்பினால் சந்திக்கலாம். இந்த நிலை மனிதனின் மனக்கட்டுப்பாட்டின் உச்சமாக கருதப்படுகிறது. தியானம் செய்வதால்
இந்த லூசிட் ட்ரீமிங் நிலையை எளிதாக அடைய முடிகிறது. ஏனெனில் தியானம் மனதை விழிப்புணர்வுடன் வைத்திருக்கும் கலை. தியானத்தில் ஒருவர் சிந்தனை எழுந்தவுடனே அதை உணர்ந்து விடுகிறார். அதுபோலவே கனவில் இருக்கும் போதும் மனதின் விழிப்புணர்வு அதிகரித்து கனவின் உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. பண்டைய இந்திய சாஸ்திரங்களில் கனவை கட்டுப்படுத்துவது குறித்து பல குறிப்புகள் உள்ளன. யோகிகள் தியானத்தின் மூலம் கனவில் நுழைந்து அதை இயக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திபெத்திய பௌத்த மரபில் கனவு யோகா என்றொரு பயிற்சி உள்ளது. இதில் ஒருவர் தூங்கும் முன்னர் தியானத்தில் ஆழ்ந்து விழிப்புணர்வுடன் கனவில் செல்ல பயிற்சி பெறுகிறார். அங்கு அவர் கனவை உணர்ந்து அதை ஆன்மீக சாதனையாக மாற்றிக்கொள்கிறார். கனவை கட்டுப்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளன. முதலில் அது பயங்கரமான கனவுகளை சமாளிக்க உதவுகிறது. ஒருவருக்கு அடிக்கடி பயமூட்டும் கனவுகள் வந்தால் தியானத்தின் மூலம் கனவில் விழிப்புணர்வுடன் இருந்து அதை மாற்றிக்கொள்ள முடியும். இதனால் அவர் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகிறார். இரண்டாவது, அது படைப்பாற்றலை வளர்க்கிறது. கனவில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த நிலையில் ஒருவர் புதிய சிந்தனைகளை ஆராய முடியும். தியானம் அந்த கனவுகளை விழிப்புணர்வுடன் அனுபவிக்க வழி செய்கிறது. மூன்றாவது, அது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உதவுகிறது. கனவு யோகா சாதகனை தியானத்தின் ஆழ்ந்த நிலைகளுக்கு அழைத்துச் செல்கிறது. தியானத்தின் மூலம் கனவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது ஒரு எளிய விஷயம் அல்ல. அதற்கு தொடர்ந்து பயிற்சி தேவை. உதாரணமாக, ஒருவர் தூங்குவதற்கு முன்பு தியானம் செய்து நான் கனவில் விழிப்புணர்வுடன் இருப்பேன் என்று உறுதி செய்து கொண்டால் அவர் கனவில் அதை உணரத் தொடங்குவார். மேலும் தினசரி தியானம் மனதை அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் வைத்திருக்கும். அதனால் கனவிலும் அதே விழிப்புணர்வு வெளிப்படும். அதனால் தியானம் மற்றும் கனவு ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்தவை. தியானம் கனவை ஒரு ஆன்மீக கருவியாக மாற்றும் திறன் கொண்டது. கனவு மனிதனை எங்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல்லும். ஆனால் தியானம் அந்த கனவை கட்டுப்படுத்தி சரியான திசையில் இயக்குகிறது. இவ்விரண்டும் சேர்ந்தால் மனிதன் தனது மனதின் ஆழமான ரகசியங்களை திறக்கவும் ஆன்மீக நிறைவை அடையவும் முடியும். கனவு யோகா, ட்ரீம் யோகா. கனவு யோகா என்பது திபெத்திய பௌத்த மரபில் மிகவும் ஆழமான மற்றும் ஆன்மீகமான பயிற்சியாக கருதப்படுகிறது. இது சாதாரண கனவு அல்லது லூசிட் ட்ரீமை மட்டுமல்ல, மாறாக கனவை ஒரு ஆன்மீக சாதனையாக பயன்படுத்தும் உயர்ந்த முறையாகும். பௌத்த தத்துவத்தில் மனித வாழ்க்கையின் முழு உலகமே ஒரு கனவு போல மாயை என்று கருதப்படுகிறது. அதனால் கனவு யோகா மனிதனுக்கு இந்த மாய உலகின் உண்மையை உணரச் செய்கிறது. திபெத்திய யோகிகள் தூங்குவதற்கு முன்பு தியானத்தில் ஆழ்ந்து நான் கனவிலும் விழிப்புணர்வுடன் இருப்பேன் என்று உறுதி செய்கிறார்கள். அவர்கள் கனவில் நுழைந்ததும் அது கனவு என்று உணர்கிறார்கள். பின்னர் அந்த கனவினுள் பல ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். உதாரணமாக, கனவில் பறக்கும் பயிற்சி செய்வது, கனவில் உருவங்களை மாற்றுவது, கனவில் தேவதைகளை தரிசிப்பது போன்றவை. இந்த அனுபவங்கள் சாதாரணமாக தோன்றினாலும் ஆன்மீக ரீதியாக அது மனதை கட்டுப்படுத்தவும் விழிப்புணர்வை விரிவுபடுத்தவும் பெரிதும் உதவுகிறது. கனவு யோகாவின் முக்கிய நோக்கம் கனவில் விழிப்புணர்வு பெறுவது மட்டுமல்ல, அந்த கனவை பயன்படுத்தி மனதில் பதிந்திருக்கும் பயங்களை, ஆசைகளை அறிந்து அவற்றை விடுவிப்பதும் ஆகும். ஒருவர் கனவில் பயங்கரமான காட்சியை பார்த்தால் அவர் விழிப்புணர்வுடன் அதை எதிர்கொண்டு பயத்தை முறியடிக்கிறார். ஒருவர் கனவில் ஆசையில் சிக்கினால் அதை உணர்ந்து தன்னைத்தான் விடுவிக்கிறார். இதுவே மனதின் அடக்குமுறைகளை உடைக்கும் ஆன்மீக சாதனையாக விளங்குகிறது. சிவசக்தி மரபிலும் கனவு யோகா குறித்த சுட்டிகள் காணப்படுகின்றன. குண்டலினி சக்தி எழும்பும்போது சாதகனுக்கு கனவில் பல தெய்வீக காட்சிகள் தோன்றுகின்றன. அந்த காட்சிகள் அவரின் ஆன்மீக முன்னேற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. கனவு யோகாவின் மூலம் அவர் அந்த காட்சிகளை உணர்ந்து அதன் மூலம் தெய்வீக அனுபவத்தை பெறுகிறார். மேலும் கனவு யோகா நம்மை வாழ்க்கை ஒரு கனவு என்ற உண்மையை புரிந்து கொள்ளச் செய்கிறது. நாம் கனவில் காணும் காட்சிகள் உண்மையல்ல, ஆனால் கனவில் இருக்கும்போது அது உண்மையாகவே தோன்றுகிறது. அதேபோல் நாம் விழிப்பில் காணும் உலகமும் உண்மையல்ல, அது ஒரு பெரிய கனவு. அதனை உணர்ந்தால் மனிதன் உலகின் பந்தங்களில் இருந்து விடுதலை பெறுகிறான். கனவு யோகாவின் உயர்ந்த நோக்கம் இந்த சாமானிய உலகின் மாயையை உணர்ந்து மோட்சத்தை அடைவதே. அதனால் கனவு யோகா என்பது ஒரு சாதாரண மன பயிற்சி அல்ல, அது ஆன்மீக சாதகனை விடுதலை நோக்கி அழைக்கும் ஒரு உயர்ந்த தியான யோகம் ஆகும். அது மனிதனை விழிப்பில் இருந்தும் கனவிலும் இருந்தும் ஒரே விழிப்புணர்வு நிலைக்கு அழைத்து செல்கிறது. அதுவே உண்மையான ஆன்மீக நிறைவு. கனவுகளின் வகைகள்.
கனவுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. மனிதன் கனவுகளின் பல நிலைகளை அனுபவிக்கிறான். சில கனவுகள் அவரது தினசரி வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, சில கனவுகள் ஆன்மீக அறிகுறி, சில கனவுகள் தெய்வீக அருளின் வெளிப்பாடு ஆகும். பண்டைய ஞானிகள் கனவுகளை பல வகைகளாக பிரித்து விவரித்துள்ளனர். அவற்றை ஒவ்வொன்றாக பார்த்தால் கனவு உலகின் ஆழமான ரகசியங்கள் நமக்கு புரியும். 1. தினசரி அனுபவ கனவுகள். இவை மிகவும் பொதுவானவை. நாம் விழிப்புணர்வில் அனுபவித்த விஷயங்கள் மனதில் ஆழமாக பதிந்து கனவில் வெளிப்படும் வகை. உதாரணமாக, ஒருவர் நாள் முழுவதும் வேலை செய்து சோர்வடைந்திருந்தால் அவர் கனவில் வேலை பற்றிய காட்சிகளை பார்க்கலாம். ஒருவர் அதிகம் சிந்தித்த விஷயங்கள் கனவில் வந்துவிடும். இவை உளவியல் ரீதியாக மூளையின் தகவல் ஒழுங்குபடுத்தும் செயல்பாடாக கருதப்படுகின்றன. 2. மன அழுத்த கனவுகள். மனதின் கவலைகள், பதட்டங்கள், பயங்கள் கனவில் வெளிப்படும். உதாரணமாக, ஒருவர் பரீட்சை பற்றி கவலைப்பட்டால் அவர் கனவில் பரீட்சை எழுத்தும் காட்சி தோன்றலாம். ஒருவர் சோதனைக்கு ஆளாகும் நிலையை பயப்படுவாரானால் அவர் கனவில் துரத்தப்படுவது அல்லது விழுவது போன்ற காட்சிகள் தோன்றும். இவை மறைமனத்தில் பதிந்திருக்கும் மன அழுத்தத்தை காட்டுகின்றன. 3. ஆன்மீக கனவுகள். சில கனவுகள் சாதாரண உளவியல் விளக்கம் அளிக்க முடியாதவை. அவை ஆன்மீக முன்னேற்றத்தின் அறிகுறிகளாக இருக்கும். ஒருவர் தியானத்தில் தொடர்ந்து ஈடுபட்டால் அவருக்கு கனவில் ஒளி, பாம்பு, தீ, மலர், கடல், மலை போன்ற சின்னங்கள் தோன்றலாம். இவை அனைத்தும் ஆன்மீக உலகின் கதவுகள். அவை மனிதனை உள்ளார்ந்த பாதைக்கு வழிநடத்தும் சின்னங்கள். 4. தீர்க்கதரிசன கனவுகள். பழைய சாஸ்திரங்களிலும் வரலாற்றிலும் பலர் எதிர்கால நிகழ்வுகளை கனவில் கண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இராமாயணத்தில் தாசரதர் தீய கனவுகளை பார்த்தார். அது வரவிருக்கும் துயரத்தை அறிவித்தது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் கண்ட கனவுகள் போரின் அறிகுறியாக இருந்தன. நவீன உலகிலும் சிலர் தங்கள் கனவுகள் அடுத்த நாள் நிகழ்வாக நடப்பதை உணர்ந்ததாக கூறுகின்றனர். இவை பிரிகாக்னிட்டிவ் ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. 5. தெய்வீக அருள் கனவுகள். பல சாதகர்கள் தங்கள் குருவின் தரிசனத்தை அல்லது தெய்வத்தின் அருளை கனவில் பெற்றதாக சொன்னுள்ளனர். இத்தகைய கனவுகள் சாதாரண மன செயல்பாடுகள் அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து வரும் அருளின் வெளிப்பாடுகள். குரு வந்து வழிகாட்டுதல் தருவது அல்லது தெய்வம் வந்து ஆசிர்வதிப்பது போன்ற கனவுகள் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றும் சக்தி உடையவை. இவை ஆன்மீக அருளின் அடையாளம் என்று கருதப்படுகின்றன. 6. லூசிட் கனவுகள். இவை தியானத்தின் பயிற்சியால் அல்லது இயற்கையாக சிலருக்கு வரும் கனவுகள். இதில் ஒருவர் கனவில் இருக்கும் போதே அது கனவு என்று உணர்கிறார். அவர் கனவின் நிகழ்வுகளை தன் விருப்பப்படி மாற்ற முடிகிறது. இது மிகுந்த விழிப்புணர்வு நிலை ஆகும். இது ஆன்மீக சாதனையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் கனவுகளின் வகைகள் மனிதனின் மனதின் பல அடுக்குகளை வெளிப்படுத்துகின்றன. சில கனவுகள் தினசரி வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, சில கனவுகள் மன அழுத்தத்தின் வெளிப்பாடு, சில கனவுகள் ஆன்மீக உலகின் கதவுகள், சில கனவுகள் தெய்வீக அருளின் அறிகுறி. இவற்றை உணர்ந்து புரிந்து கொள்ளும் திறன் வளர்ந்தால் கனவு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியாக மாறும். தியானமும் கனவும் மனித மனத்தின் ஆழமான உலகத்தை வெளிக்கொணரும் கதவுகள் ஆகும். அவை ஒருவரின் வாழ்வில் அறிவும் ஆன்மீக முன்னேற்றமும் தரும் பயணமாக இருக்கின்றன. தியானத்தின் மூலம் மனிதன் தனது மனதின் கட்டுப்பாட்டை பெறுகிறான். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு மனத்தின் அடுக்குகளை ஆராய்கிறான். அதேபோல் கனவுகள் மனிதன் விழிப்பில் காணாத மறைமன அலைகளை வெளிக்கொண்டு வருகின்றன. தியானத்தில் தோன்றும் காட்சிகள் கனவுகளுக்கு மிகவும் நெருக்கமானவை. அவை ஒரே மனத்தின் ஆழத்தில் இருந்து வெளிப்படும் 2 விதான அனுபவங்கள் என பார்க்கலாம். தியானத்தின் போது மனதை ஒழுங்குபடுத்துவது கனவில் விழிப்புணர்வை அதிகரிக்க உதவுகிறது. இதனால் லியூசிட் ட்ரீமிங் போன்ற அனுபவங்களை மனிதன் அடைய முடிகிறது. இது மனதின் கட்டுப்பாட்டை வளர்க்கும் ஒரு பயிற்சியாகவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாகவும் அமைகிறது. உளவியல் ரீதியாக கனவுகள் மறைமன ஆசைகள், பயங்கள், விருப்பங்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடாக விளங்குகின்றன. ஃப்ராய்ட், யூம் போன்ற உளவியல் நிபுணர்கள் இதன் வழியாக மனித மனத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அதில் மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிக்கொணரும் செயல்பாடுகளாக கண்டுள்ளனர். இதன் மூலம் மனநிலை, மன அழுத்தம், படைப்பாற்றல் போன்றவற்றை நெருங்கி பார்க்க முடிகிறது. ஆன்மீக ரீதியாக கனவுகள் மனிதனை உயர்ந்த அறிவு, ஆன்மீக அனுபவம், வழிகாட்டுதல் ஆகியவற்றுக்கு அழைக்கும் கருவியாக அமைகின்றன. பண்டைய முனிவர்கள், யோகிகள், பௌத்த முனிவர்கள்
தங்களின் ஆன்மீக அனுபவங்களை கனவின் வழியாக பெற்றனர். தியானத்தின் ஆழ்ந்த நிலைகளில் நுழைந்தவர்கள் கனவுகளை வழிகாட்டலாகவும் ஆன்மீக சாதனையாகவும் மாற்றிக்கொண்டனர். இதுவே மனிதனுக்கு மனதின் பந்தங்களை உடைத்து விடுதலை தரும் பயணமாக அமைந்தது. கனவுகள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாகவும் விளங்குகின்றன. ஒருவருக்கு அடிக்கடி வரும் கனவுகள் அவரது உள்ளார்ந்த சிந்தனைகளை வெளிக்கொண்டு தீர்மானங்களை எடுக்க உதவுகின்றன. ஒருவரின் படைப்பாற்றல் கனவில் பரிமாறப்படும் காட்சிகளின் மூலம் வளர்க்கிறது. விஞ்ஞானிகள், கவிஞர்கள், கலைஞர்கள் இதனை உணர்ந்து தங்கள் கண்டுபிடிப்புகளையும் படைப்புகளையும் உருவாக்கியுள்ளனர். மனிதன் தியானம் மற்றும் கனவு இரண்டையும் இணைத்து பயன்படுத்தினால் மனதின் ஆழமான ரகசியங்களை வெளிக்கொண்டு அதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி, வாழ்க்கை வழிகாட்டல் ஆகியவற்றை அடைய முடிகிறது. இதுவே மனிதன் அறியாத உலகின் கதவுகளை திறக்கும் வழி, ஆன்மீக நிறைவு மற்றும் உளவியல் தெளிவு பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாகும். முடிவாக, தியானமும் கனவும் மனித வாழ்வியல் இரண்டு முக்கிய கூறுகள். தியானம் விழிப்பில் மனதை கட்டுப்படுத்தும் பயணமாகவும், கனவு தூக்கத்தில் மனதின் மறைமனத்தை வெளிப்படுத்தும் கதவாகவும் அமைகிறது. இந்த இரண்டும் இணைந்தால் மனிதன் மனதின் ஆழங்களை அறிந்து வாழ்க்கையை அறிவோடு ஆன்மீகத்தோடும் முன்னெடுக்க முடியும். இது நம் மனதின் மறைமன ரகசியங்களை வெளிக்கொண்டு வாழ்வில் புதிய விளக்கங்களை தரும் பயணம் ஆகும்.